இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழக்க மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உடலை சாலையில் வைத்து நீதி கேட்டு உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் பார்ப்போர் கண்களை கலங்க வைத்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஈச்சங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விநாயகமூர்த்தி. இவருக்கு மனைவி, 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் விவசாயத்தில் வரும் வருமானத்தை மட்டுமே வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார். இந்நிலையில் விநாயகமூர்த்தி அவரது விளை நிலத்தில் மின்வயர் தாழ்வாக தொங்குவதாகவும் அதனை சீரமைக்க வேண்டும் எனவும் மல்லவாடி துணை மின் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மின்வாரியம் விநாயகமூர்த்தி அளித்த புகாரின் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து வழக்கம் போல் காலையில் விவசாய நிலத்திற்கு பூ பறிக்கச் சென்ற விநாயகமூர்த்தி அருந்து கடந்த மின் வயரை அறியாமல் மிதித்ததில் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த விநாயகமூர்த்தியின் உறவினர்கள் அவரது உடலை திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள புது மல்லவாடி துணை மின் நிலையத்திற்கு அருகே சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர்களின் மெத்தனம் தனது தந்தையின் உயிரை வாங்கிவிட்டதாக கூறி விநாயகமூர்த்தியின் மகள் கதறி அழுதார். ஏற்கனவே எங்க அக்காவுக்கு சேகரிச்சிருக்கு, எங்க அம்மாக்கு சேகரிச்சிருக்கு சார். எப்படி சார் எங்க அப்பா இல்லாம எங்களால இருக்க முடியும்? எங்க அப்பா தான் சார் எல்லாமே. நிலத்துல தான் சார். 1 மாசம் ஆகுது சார் வந்து சொல்லி இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை சார். எங்க அப்பாவுக்கு நீதி வேணும் சார், வாங்கித்தாங்க சார். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட மறுத்த விநாயகமூர்த்தியின் உறவினர்கள் உயிரிழப்புக்கு காரணமான மின்வாரிய ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விநாயகமூர்த்தியின் உயிரிழப்பிற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றியதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் விநாயகமூர்த்தியின் உடலை கைப்பற்றிய போலீசார் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு எடுத்துச் சென்றனர். பின்னர் அங்கு விரைந்து வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகரின் உத்தரவை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போராட்டக்காரர்களையும் போலீசார் தேடி தேடி பிடித்து கைது செய்தனர். இதனை பார்த்து பயந்த இறுதிச் சடங்கிற்காக வந்த சொர்க்கரத ஊர்தியின் ஓட்டுநர் சாலையின் நடுவிலேயே வாகனத்தை விட்டுவிட்டு தப்பிச் செல்ல போலீசார் அந்த வாகனத்தை எடுத்து சாலையின் ஓரமாக நிறுத்தினர். இதனால் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மழை காலத்திற்கு முன்பாகவே மின்வாரிய ஊழியர்கள் முறையாக பணிகளை செய்திருந்தால் இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.